அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் ஃபார் டாட்லர்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் தோசை. ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு சுண்டல் கடலை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இது ஒரு கப் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வேக வைக்கணும். இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால அனிமியா வராமல் பார்த்துக்கும். ப்ரோட்டீன் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னாலே போன்ஸுக்கு மசில்ஸ்க்கெலாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் வராது. இதை நம்ம வேக வச்சு தான் இந்த ரெசிப்பியில் சேர்க்க போகிறோம். ஸோ வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அரைக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த நம்ம வேக வச்சதை பிளெண்டர் ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நம்ம வேக வச்ச தண்ணியை ஊற்றி இதில் அரைச்சிக்க போகிறோம். தண்ணி நிறையாவே தேவைப்படும். அப்போ தான் நைஸாக அரையும். பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருச்சு. குழந்தைங்களுக்கு இது தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஹெல்தி தான். ப்ரோட்டீன் கண்டென்ட் இதில் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்க போகிறோம். இதில் இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதான் சேர்த்த போகிறோம். பெரியவங்களுக்கு அப்படின்னா இதுலேயே தண்ணி கலந்து நம்ம தோசையாக ஊற்றி கொடுக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வேறு எது கூடயாவது நீங்கள் சேர்த்தி கொடுங்க. 10 மாதத்துக்கு மேலேயே குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபிங்கர் ஃபுட்ஸ் மாதிரி நல்லா வேக வச்சு கொடுக்கலாம். நிறைய குழந்தைங்க இதோட தோல் இருக்கிறதுனால விருப்பப்பட்டு அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம வேறு எதுலையாவது மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி நிறைய சேர்த்துக்கிறதுனால நல்லா மொறு மொறுன்னு வரும் தோசை. குழந்தைங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஜீரகம் சேர்த்துனது நான் இதில் காமிக்கலை. ஸோ சீரகம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய், நெய் நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துலாம். தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷன் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் எத்தனை பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இட்லி சாம்பார் இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கீழே சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.